பிரைமரி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் டிரான்ஸ்லேஷன் கண்ட்ரோல் தான் இதோட பிரைமரி ஃபங்க்ஷன். ஏசிஎல் வந்து 85 to 90% ஆஃப் ஆன்டீரியர் டிபியல் டிரான்ஸ்லேஷனை கண்ட்ரோல் பண்ணும். இந்த டிபியா இருக்குல்ல, அது முன்னாடி போகாம பார்த்துக்கோங்க. இதோட கான்ட்ரிபியூஷன் 0 to 30 டிகிரி ஆஃப் நீ ஃபிளெக்ஷன், ஃபுல் எக்ஸ்டென்ஷன், ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் போகாம தடுக்கிறது மட்டும் இல்லாம 0 to 30 டிகிரி அப்ப ஏசிஎல் இந்த நீ ஃபிளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன்றப்ப இந்த டிகிரியில கரெக்டா பார்த்துக்கும். அதனால தான் லாச்மேன் டெஸ்ட் பண்றோம்ல, அதுல 20 to 30 டிகிரி ரேஞ்சில் நமக்கு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் டெஸ்ட் பண்ணும்போது. ஏசிஎல் இல்லாட்டி டிபியா ஃபார்வர்டா ஸ்லிப் ஆயிரும். நீ வந்து கிவிங் வே ஃபீலிங் கொடுக்கும், நீ கரெக்டா லாக்கும் ஆகாது. ஏசிஎல் இல்லாட்டி டிபியா வந்து ஒரு புல்லிங்கோ டிரைவர் மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. நெக்ஸ்ட் ரொட்டேஷனல் கண்ட்ரோல் மூவ்மெண்ட், பைவட் போலீஸ்னு சொல்லலாம். ஏசிஎல் ஃபார்வர்டா மூவ்மெண்ட் மட்டும் இல்ல, ரொட்டேஷனையும் கண்ட்ரோல் பண்ணும். நியர்லி வந்து 0 to 30 டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷனா பாத்துக்கிறது இதுதான். அந்த டைம்ல பிஎல் போஸ்டீரியோ லேட்டரல் பண்டில் டைட் ஆகும். பைவட் ஷிஃப்ட்டும் இன்டர்னல் ரொட்டேஷனையும் கண்ட்ரோல் பண்ணும். டைனமிக் ஸ்டெபிலிட்டி, ஸ்போர்ட்ஸோட ஸ்டாண்டிங்ல மட்டும் இல்ல மூவ்மெண்ட்லயும் ஏசிஎல் வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி தான். ஏசிஎல் வந்து எப்பப்பெல்லாம் நல்லா ஆக்டிவா இருக்கும்னா, ஓடும்போது, ஜம்ப் பண்ணி லேண்ட் ஆகும்போது, சடனா ஸ்டாப் ஆகும்போது, டக்கு டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும்போது பயங்கரமா ஆக்டிவேட் ஆகும். ரன்னிங்ல ஒழுங்கா ஏசிஎல் அதோட டியூட்டி பண்ணாம இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டியூட்டி ஹாஸ்பிட்டல்ல தான். அடுத்து ஹைப்பர் எக்ஸ்டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணும். நீ ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா போனா என்ன ஆகும், 0 டிகிரி எக்ஸ்டென்ஷன்ல ஏசிஎல் மேக்ஸிமலா டைட் ஆயிரும். அப்படிங்கிறப்ப ஹைப்பர் எக்ஸ்டென்ஷனை பிரிவென்ட் பண்ணும். அடுத்து வந்து ப்ராபியோசெப்ஷன், பிரெயின் கனெக்ஷன், இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஏசிஎல் லிகமெண்ட் பிளஸ் சென்சார், இது ரெண்டையும் வந்து மெயினா கையில வச்சிருக்கு. ஏசிஎல்ல மெக்கனோ ரிசெப்டார்ஸ்னு ஒன்று இருக்கு. இதுதான் வந்து ஜாயிண்ட் பொசிஷனை சென்ஸ் பண்றதுக்கும் பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷனையும் பார்த்துக்கிறது இந்த மெக்கனோ ரிசெப்டார்ஸ் தான். ஸோ ஏசிஎல் இல்லாட்டி நீ வந்து வைஃபை இல்லாத ஃபோன் மாதிரி. சர்ஜரி பண்ணாலுமே ப்ராப்ரியோசெப்ஷன் ஆட்டோ ரிட்டர்ன் ஆகாமல் இல்லைனாலும், பிசியோ கொடுக்காம விட்டிங்கனாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. நெக்ஸ்ட் கடைசியாக வரக்கூடியதுதான் ஸ்க்ரூ ஹோம் மெக்கானிசம். இந்த ஸ்க்ரூ ஹோமுக்கும் இந்த ஏசிஎலுக்கும் டைரக்டா லிங்க் கிடையாது, பட் இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணும். இந்த லாஸ்ட் 20 டிகிரி எக்ஸ்டென்ஷன் சொன்னேன்ல, இந்த டிபியா வந்து எக்ஸ்டர்னலாக ரொட்டேட் ஆகும். அப்போ நீ வந்து ஆட்டோ லாக் ஆகும். அப்போ ஏசிஎலோட ரோல் என்னன்னா, ரொட்டேஷனை கைட் பண்றதும் பாசிவ் ஸ்டெபிலிட்டியை பார்த்துக்கிறது தான். ஹீரோவா இல்லாம இருக்கலாம் லாக்கிங்ல, பட் சப்போர்ட்டிங் ஆக்டரா இருப்பாரு. ரொம்பவும் பவர்ஃபுல்லான. Subscribe Physio Troops for more videos. Video continue in this video.